ரூ. 25,000 உள்ள ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு டாப்பில் இருக்கிற ஒரு மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் தம்பி ஒருத்தருக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதனால் அவருக்கு நான் சூஸ் பண்ண ஃபோன் என்ன பார்த்தீங்கன்னா ரூ. 24,000 நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது 2 டேஸில் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. பேக்கிங்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2A. அதாவது மொத்தம் நத்திங்கில் 3 மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பாக்ஸில் சைடில் நத்திங்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோன் 2A, அதாவது இந்த ஃபோனோட மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமராவோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது ஆந்த கண்ணு மாதிரி தெரியுது. ஃப்ளாஷ் லைட் இதுதான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே 2Aன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே சைடில் வேறு எதுவும் இல்லை. பேக் சைடு பார்த்திங்கன்னா நாம் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா 8GB 128GB இன்டர்னல் மெமரியோடு தான் வாங்கியிருக்கோம். இது நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் 24,000 ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு 25,000 இதுவும் ஒரு நல்ல ஃபோன், ஓகேவா? அப்புறம் இதில் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஷேர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு எவ்வளோ கவர்மெண்ட் அப்ரூவ்டோ அதுக்குள்ளே தான் இருக்குது. வேறு IMEI நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிங்கிறதுனால சீல் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அப்படியே பாக்ஸ் அப்படி எடுத்தோன்னா அழகாக வந்துடும், ஓகேவா? ஓரமாக வச்சிடலாம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. வேறு இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நம்ம அந்த கேமராவோட சிம்பிள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே புக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வெல்கம் நோட் எழுதியிருக்காங்க. உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு மொபைல் ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு C டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கொடுக்கல. சார்ஜர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மொபைல் கூட வாங்குறதா இருந்தால் மட்டும் 1,700 வருது, இல்லைன்னா 2,000 மேலே வருது, ஓகேவா? அது மட்டும் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்கணும். இல்லைன்னா இந்த மொபைல் வாங்கும்போது வாங்குறவங்களுக்காவது ஒரு 500 உள்ளே கொடுத்து வாங்குகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். மொபைல் மேலே உள்ள அந்த கவரை பிரிச்சிடலாம். வாவ், செம்மையாக இருக்குது. ஒயிட்டு, அதுவும் ஒயிட் வேறு, செம்மையாக இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், பேக் சைடு ஃபுல்லாகவுமே கிளாஸில் கொடுத்துருக்காங்க. சைடில் அலுமினியம் ஃப்ரேம், பரவாயில்ல. பிளாஸ்டிக் எதுவும் கொடுக்காம அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டுக்குள்ளே அலுமினியம் ஃப்ரேம், அப்புறம் பேக்லேயும் கிளாஸ், ரெண்டுமே. அதாவது ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக கொடுக்காம நிறைய பேர் கிளாஸாக விருப்பப்படுவாங்க, அப்புறம் மெட்டலாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை ஈஸியாக பூர்த்தி செஞ்சுருக்காங்க. பேக்கில் கிளாஸ், சைடில் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. மொபைல் கையில் வச்சுருக்கும்போது அழகாக அந்த பவர் பட்டனில் கை படுற மாதிரி தான், விரல் படுற மாதிரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் டவுன் பட்டனுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கையில் வச்சுருக்கும்போதே நல்லா ஈஸியாக ஒன் ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். ஃபோனோட பாட்டம் சைடு பார்த்திங்கன்னா சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. C டைப் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்போட நமக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. உள்ளே உள்ள ஸ்க்ரூ எல்லாமே வெளியே தெரியும், அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அந்த மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா அமோல்டு டிஸ்பிளே டைப் தான். அதுவும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நத்திங் ஃபோன் 2 கொஞ்சம் கேமரா பேக்கில் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு நிறைய கமெண்ட்ஸ் போச்சு. அதனால் இந்த டைம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுவும்
50 மெகா பிக்சல் மெயின் கேமரா. அல்ட்ரா வைடு வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மெயின் கேமரா பார்த்திங்கன்னா சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. GN9 அப்படிங்கிற சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைடு கேமரா பார்த்திங்கன்னா சாம்சங்கிட்ட இருந்து JN1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல், அது சோனியோட IMX615 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 8GB 128GB இன்டர்னல் மெமரியோடு வாங்கியிருக்கோம். இந்த மொபைலில் வந்து கார்ட் ஸ்லாட் வராது, அதனால் மெமரி அதிகமாக இருக்கிற ஃபோன் வாங்கினா நமக்கு நல்லாயிருக்கும். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.7 இன்ச் டிஸ்பிளே. ப்ராசஸர் பார்த்திங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7200 Pro அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து 7200 நிறைய மொபைலில் இருக்குது. இவங்க ப்ரோன்னு சொல்லி ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு தெரில. இல்லை, இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர்னு சொல்லலாம். 25,000 ரூபாய்க்கு உள்ளே வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். இந்த ஃபோனில் பேட்ரி பார்த்திங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கூட சார்ஜர் கொடுக்கல. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, அதாவது 45 வரைக்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. ஆனால் நமக்கு சார்ஜர் கொடுக்கல. சார்ஜர் வந்து நம்ம தனியாக தான் வாங்கி ஆகணும். ஆனால் நீங்கள் நத்திங் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் சார்ஜர் தான் இருக்குது, அதை தான் நீங்கள் வாங்கி ஆகணும். சார்ஜரோட அன்பாக்சிங் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அது வேணால் பார்த்துக்கிடுங்க. பேக் கேமரா வந்து நமக்கு 4K வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் HD 1080 பிக்சல் வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்லேயுமே வந்து 4K சப்போர்ட்டோடு கொடுத்துருக்கலாம். பேக்கில் கொடுத்துருக்காங்க 4K சப்போர்ட்டோட, ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்கல. அதுவுமே கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இது வந்து Android 14 OSோட வருது. அப்புறம் வந்து UI பார்த்திங்கன்னா நத்திங்கோட UI தான், 2.5 UI தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா 120 Hz வரைக்குமே சப்போர்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 1100 nits வரைக்குமே கொடுத்துருக்காங்க அவுட்டோரில். அதனால் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, கால் வந்து ஆடியோ காலாக இருந்தாலும் சரி, வீடியோ கால் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோன்ட்டு ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது, நம்ம ப்ளூடூத் ஹெட்செட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3 சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், அப்புறம் 4 வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 5000 mAh பேட்ரி பேக்கப்போடு வந்தாலுமே வந்து ஓரளவுக்கு வெயிட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்திங்கன்னா 180 கிராம். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து சீக்கிரம் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.